ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப அமோகமாக இருந்துச்சு. காலையிலேருந்து சோன்னு மழை. ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஏதோ விட்டதுனால எல்லோரும் விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. வீட்டு வாசலில் கோலம் போட்டு வாசலையும் ரெடி பண்ணியாச்சு. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது நாமளும் வீட்லேயும் தீபம் ஏற்றி ஒரு வழியாக தீப வழிபாடு முடித்தாச்சு. எல்லா தீபத்தையும் ஒவ்வொன்றா ஏற்றிட்டு ஒவ்வொன்றா கொண்டு போய் வாசப்படியில், பால்கனியில், அப்புறம் படிக்கட்டில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விளக்காக கொண்டு போய் வச்சாச்சு. இந்த கார்த்திகை தீபத்துக்கு 23 விளக்கு தான் ஏற்றணும்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் அந்த 23 விளக்கோடு ஏற்றி முடிச்சுக்கிட்டேன். அது மேபி அடுத்தடுத்த நாட்களில் கம்மியாக ஏற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்லியிருக்கலாம். பெரியவங்க சொன்னதை நம்மளும் கீப்பப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். 23 விளக்கு மட்டும் ஏற்றி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வச்சு ஒரு வழியாக முடித்தாச்சு. பக்கத்து வீட்டிலலாம் பார்க்கும்போது எல்லா வீட்லேயும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு தான் விளக்கு ஏற்றிருந்தாங்க. எல்லா வீட்டையும் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா நாளும் இருக்காது. இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம விளக்கேற்றி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், என்ன வேண்டி வழிபட்டாலும் அது நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்புன்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமியில் தான் மகாதீபமும் ஏற்றுறாங்க. அந்த மகாதீபத்தை நோக்கி நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் எல்லாமே திருவண்ணாமலைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் கிரிவலம் போகிறாங்க. கிரிவலம் போய் நம்ம வேண்டிக்கிட்டால் நம்ம வேண்டுறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட நம்பிக்கை. கார்த்திகை தீபம் முடிஞ்சு 3 நாள் வரைக்கும் விளக்கு ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு இப்போ 23 விளக்கு ஏற்றுறோன்னா அடுத்தடுத்த நாளில் அதிலேருந்து குறைச்சி விளக்கு ஏற்றி ஒரு 3 நாளைக்கு விளக்கு ஏற்றுவாங்கங்கிறது ஐதீகமாக வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் முடிஞ்சு ஒரு 3 நாள் வரைக்கும் விளக்கு ஏற்றுங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கு ஏற்றி எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்க்காதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.